அன்பு மாணவர்களுக்கு இனிய வணக்கங்கள். அன்பான மாணவர்களே, நாம் இன்றைய வகுப்பில் இயல் 4 கவிதை பேழை என்னும் தலைப்பின் கீழ் அமைந்துள்ள பிள்ளை கூடம் என்ற கவிதையை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த பிள்ளை கூடம் கவிதையானது இரா மீனாட்சி அவர்களால் இயற்றப்பட்ட ஒரு கவிதையாகும். வாருங்கள் அவருடைய சிறப்புகளை பார்ப்போம். இரா மீனாட்சி 1970களில் எழுதத் தொடங்கி நெருஞ்சி, சுடு பூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனை புல், உதய நகரிலிருந்து, கொடி விளக்கு உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளை படைத்துள்ளார். பாண்டிச்சேரி ஆரோவில்லில் வாழ்ந்து வருகிறார். ஆசிரிய பணியிலும் கிராம மேம்பாட்டிலும் ஈடுபாடு கொண்டவர். இவருடைய கவிதை தொகுப்பானது கொடி விளக்கு எனும் நூலிலிருந்து நமக்கு பாடமாக உள்ள இக்கவிதை எடுத்தாளப்பட்டுள்ளது. 1970லிருந்து தன்னுடைய கவிதை எழுதும் பணியை தொடங்கியவர். நிறைய கவிதைகள் எழுதியுள்ளார், கவிதை நூல்களை. அதே மாதிரி இவருடைய ஆசிரியர் பணியிலும் கிராம மேம்பாட்டிலும் ஈடுபாடு கொண்டவர். பாண்டிச்சேரியில் உள்ள ஆரோவில்லில் வாழ்ந்துடக்கூடியவர். ஆசிரியர் பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவர் இரா மீனாட்சி அவர்கள். மூங்கில் கண்ணாடி என்பது அவருடைய தொகுப்பு. இவர் 1970இல் நெருஞ்சி என்ற நூலையும் 1978இல் சுடு பூக்கள் என்ற கவிதையும், தீபாவளி பகல் 1983, மறுபயணம் 1998, மீனாட்சி கவிதைகள் 2002, வாசனை புல் 2006, உதய நகரிலிருந்து 2006, கொடி விளக்கு 2009, செம்மண் மடல்கள் 2012. இது தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் 2012ஆம் ஆண்டுக்கான சிறந்த நூல் விருதை பெற்றுள்ளது. அதே மாதிரி 2009 ஓவியா என்ற நூலையும் எழுதியுள்ளார். இளமையின் சிறகை முறிக்காத இனிய சூழலில் பிள்ளைகளுக்கு பிடித்த பள்ளிக்கூடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றொரு கனவு அனைவருக்கும் இருக்கும். அந்த கனவை ஓர் ஓவியர் வரைந்து காட்டலாம், ஒரு பாடகர் பாடி காட்டலாம், இங்கொரு கவிஞர் எழுதி காட்டுகிறார். இது வரியை பாருங்கள். இளமையின் சிறகை முறிக்காத இனிய சூழலில் பிள்ளைகளுக்கு பிடித்த பள்ளிக்கூடம் எவ்வாறு இருக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்து வருகின்றோம் அப்படின்னா, 2.5 வயசானோன்னே பிள்ளைகளை கொண்டு போய் ஃப்ரீ கேஜி சேர்க்கணும். பக்கத்து வீட்டுக்காரனுடைய என்னுடைய பிள்ளைகள் நன்கு படிக்க வேண்டும், அவரை விட ஒன்றாவது என் பிள்ளை கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கே தவிர, அந்த பிள்ளைகளினுடைய பிஞ்சு மனதிலே எப்படிப்பட்ட வாழ்க்கையினை அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதை பற்றி யாரும் சிந்திப்பதில்லை. பிள்ளைகளுக்கு அந்த பள்ளிக்கூடம் பிடிக்குமா பிடிக்காது என்று கூட தெரியாது. நாம் போய் பிள்ளைகளை திணிக்கின்றோம். இயற்கையாக கற்க வேண்டிய கல்வியை நாம் செயற்கையாக திணிக்கின்றோம் பிள்ளைகளுக்கு. அது எப்படி இருக்குது நினச்சி பாருங்கள். யாராவது 1 2 வயசில் இப்போ நினச்சி பாருங்கள். சின்ன குழந்தையா இருக்குது, கட்டாயம் அப்படி ஆகிப்போச்சு. நம்ம விட்டுட்டோம்னா பக்கத்தில் உள்ளவன் பிள்ளைய பெருசாக படிச்சிடுன்ற எண்ணம் தான் இருக்கே தவிர, அந்த குழந்தைக்கு அந்த பருவத்திலே கல்வி கற்க உரிய பருவமா என்று கூட தெரியாது. அதான் சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்கும். என்ன கனவு இருக்கும்? அப்படியே ஸ்கூல்னால் அப்படி ரொம்ப மகிழ்ச்சியாக, எந்த ஒரு படிப்புனா என்னன்னே தெரியாமல் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பதாக ஒரு இடம் இருக்க வேண்டும். அங்கே பிள்ளைகளை அதட்டுவது, படிக்க வேண்டும் என்று சொல்லுவது, எழுத வேண்டும் என்று சொல்வது போன்ற கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடாது. மழலைகள் அவர்கள் விரும்பிய வண்ணம் விளையாடுகின்ற ஒரு இடமாகத்தான் பள்ளிக்கூடம் இருக்க வேண்டுமே தவிர, விளையாட்டுகளின் மூலமாக அவர்கள் தங்களுடைய அறிவை வளர்க்க வேண்டுமே தவிர, இயற்கையின் மூலமாக அவர்கள் வளர வேண்டுமே தவிர,
செயற்கையாக வளரக்கூடாது என்பதை இந்த கவிஞர் ஒரு கவிதையாக எழுதி காட்டுகின்றார். வாருங்கள் பார்ப்போம். இந்த வரி மட்டும் இருக்காது, சொந்த மொழி கற்பிக்கும்ன்றதை மட்டும் எடுத்துகிட்டு, இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது. இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள்? வேலி ஓணான் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்கிறார்கள். இந்த பள்ளிக்கூடம் என்ன சொல்கிறாங்க? A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால் அப்படின்னு சொல்லித்தரல, என்னுடைய சொந்த மொழியில். ஆனால் தான் இந்த பள்ளிக்கூடம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னன்னே தெரியாது, ஆங்கிலத்தில் பேசணும், ஆங்கிலத்தில் பாடல் சொல்லணும், அதெல்லாம் கிடையாது. இங்கே இந்த பள்ளிக்கூடம் எனக்கு பிடித்ததுக்கு காரணம் என்னென்னா, எல்லாம் ஓடிப்போங்க, அந்த மரத்தில் இருக்குது பாருங்கள், அந்த பூ ஃபுல்லாக எடுத்துகிட்டு வாங்க, கொண்டு வந்தீங்களா, யார் எவ்வளோ போச்சுருக்கீங்க, யாரா என்ன முடியுமா, இதுதான் 1, இதுதான் 2. அப்போ எண்ணிக்கையை கணக்கை எப்படி சொல்லித்தராங்க பாருங்கள். பிள்ளைகள் அங்கே இருக்கக்கூடிய அந்த வேப்ப மரத்திலிருந்து உதிர்கின்ற பூக்களை எடுத்துக்கொண்டு வந்ததிலிருந்து கணிதத்தை என்ன சொல்லித் தருகிறார்கள். 1, 2, 3, 4 அதெல்லாம் கிடையாது. பூக்களை பிள்ளைகள் போய் எடுத்துகிட்டு வரும், ஓடி போய் எப்படி யாரும் எடுத்துகிட்டு பாப்பா அங்கே பூ போய் அந்த இருக்கு பாருங்கள், கீழே சின்ன சின்ன பூவா, அதை எடுத்துகிட்டு வாங்க, எடுத்துகிட்டு வந்தீங்களா, இங்கே எத்தனை கொண்டு வந்திருக்க, இது 1, 2 வச்சுட்டு இது 2. அப்போ அதுதான் உண்மையான கல்வி. அங்கே தான் மகிழ்ச்சியாக பிள்ளைகள் தங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய கல்வி. அதே மாதிரி வேலி ஓணான் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்கிறார்கள். ஒரு ஓணம் எல்லாரும் பார்த்துருப்போம். ஓணம் அப்படியே ஒரு கல் மேலே வந்து நிற்கிது. வந்து நின்ற ஓணம் அப்படியே கண்ணை அப்படியே மூடிட்டு அப்படியே நிற்கிது. எவ்வளோ நேரம் நிற்கிது? டீச்சர் இவ்வளோ நேரம் இருந்துச்சு டீச்சர். யார் எப்படி சொல்ல முடியும்? யாருக்கா சொல்ல முடியுமா? டீச்சர் ஒரு பெல் அடிச்சிச்சு இல்லை பள்ளிக்கூடத்தில், அந்தேருந்து அடுத்த பெல் அடிக்கிறவரை கண்ணு மூடிச்சு டீச்சர். அப்போ அங்கே குழந்தைகளுக்கு நேரத்தை கணக்கிட, அப்போ நம்ம ஒரு பெல்லிருந்து அடுத்த பெல்லுக்கு இவ்வளோ நேரம் ஆகும், அப்படியா? அப்போ அங்கே நேரத்தை கற்றுத்தருகிறார். இதுதான் குழந்தைகளுக்கு பிடித்த கல்வி என்பதை இங்கே இரா மீனாட்சி அவர்கள் அழகாக பதிவு செய்கிறார். நினச்சி பாருங்கள். அதான் இங்கே பாருங்கள், வேப்பம்பூ கொட்டுது, அதை பறக்கிட்டு வந்த பிள்ளைகளிலிருந்து 1, 2, 3 என்று என்ன சொல்லி தருகிறார்கள். அதே போல் இங்கே பாருங்கள், ஓணான் எவ்வளோ நேரம் வேலையில் அந்த ஓணான் கருங்கல் மேலே வந்து தியானிக்கும் நேரம். கண்ணை முடிச்சுன்னா அது என்னது, அப்படியே கண் மூடி அப்படி தியானிக்குது. அங்கே ஒரு கல்வி கற்றுத்தருகிறார். அப்போ குழந்தைகள் போய் அங்கே என்னென்ன விஷயம் கற்றுக்குங்க. அப்போ என்ன கற்றுக்கொள்வதோடு அது வேப்பம்பூ, வேப்ப மரம், அந்த மரத்திலே பட்டைகள் இப்படி இருக்கும், பூக்கள் இப்படி இருக்கும், காய்கள் இப்படி இருக்கும், கனைகள் இப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஓணான் பார்க்குறப்போ ஓணான் என்ற விலங்கினத்தை சேர்ந்த அந்த இது அப்படி தான் இருக்கும். அது கண்களை எப்படி இருக்கும், எப்படி நிறத்தை மாற்றும், எல்லாமே தெரிஞ்சுக்கிறார்கள். இதுதான் குழந்தைகள் கற்க வேண்டிய கல்வி முறை என்பதை இங்கே பதிவு செய்கிறார்கள். பாருங்கள், வெட்ட வெளியில் தட்டுக்கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்கச் சொல்கிறார்கள். அப்போ இங்கே எறும்புக்கு வேகம் தெரியாது, எந்த வேகத்தில் வருதுன்னு குழந்தைகள் தெரியாது. டீச்சர் அங்கிருந்து வேகமாக வரிசையாக வந்துச்சு டீச்சர். அப்போ வரிசையாக வருவது அங்கே தெரிய சொல்லி கற்றுத்தரப்படுகின்றது. ஒன்றன் பின் ஒன்றாக வர வேண்டும் என்பது அங்கே கற்றுத்தரப்படுகின்றது. எவ்வளவு விரைவாக வருகின்றது, எப்படி வருகின்றது என்பதை அங்கே கற்றுத்தரப்படுகின்றது. அதுதான் கல்வி. மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்க நடுமேளையில் வீழ்ந்து வடியும் துளிகளின் வடிவத்தை ஓவியமாய் தீட்ட செம்மண் தாளும் வண்ண குச்சிகளும் தருகிறார்கள். அடுத்த பாட்டில் வெட்ட வெளியில் தட்டுக்குடையில் ஆசிரியர் அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, ஒரு இனிப்பு பலகாரத்தை வைக்கிறாங்க, இனிப்பு வைக்கிறாங்க. வெட்ட வெளியில் ஒரு கூடையில் வைக்கிறாங்க. அப்போ அந்த சர்க்கரை பண்டத்தை சொன்னால் எறும்பு வருதான்னு பாரு. வரல டீச்சர், நல்லா பாரு டீச்சர், வரல டீச்சர், இப்போ பாரு வரும் பாரு. அப்போ எறும்புகள் எவ்வாறு தன்னுடைய இரையை தேடி வருகின்றன, எவ்வளவு விரைவாக அது இருக்கின்ற இடத்தை கண்டுபிடிக்கின்றன, அங்கே ஒன்று கற்றுத்தரப்படுகின்றது அந்த குழந்தைகளுக்கு.
வெட்ட வெளியில் தட்டுக்கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை இழக்கச் சொல்கிறார்கள். எத்தனை எறும்பு வருது சொல்லு. அடுத்து மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்க நடு மேலையில் வீழ்ந்து வடியும். இப்போ மழை பெய்யுது. இப்போ என்னுடைய வகுப்பு உங்களுக்கு நடத்திட்டு இருக்க கூட மழை வெளியே பெய்து கொண்டிருக்கின்றது. அப்போ மழை துளி அந்த தேங்கியிருக்கின்ற நீரில் வழிகின்ற போது அந்த அந்த இடம் எவ்வாறு விரிவடைகின்றது. அதான் மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்ட அரங்க நடுமை, வட்டமான அரங்கு, அந்த வட்ட அரங்கினுடைய நடுப்பகுதியிலே அந்த வீழ்ந்து வடியும் அந்த துளிகளினுடைய வடிவத்தை ஓவியமாய் தீட்ட செம்மண் தாளும் வண்ண குச்சிகளும் தருகிறார்கள். செம்மண் தாள், சிவப்பு நம்ம சாட்டுன்ற அட்டை, இந்த சிவப்பு நிற அட்டையில் வண்ண வண்ண தூரி பென்சிலில் தராங்க. அதான் பாருங்கள், இதுதான் என்ன சொல்கிறாங்க, இது பேர் தட்டுக்கூடையில் ஓலையால் முன்னப்பட்ட. அப்போ எறும்பு வருது, சாறை சாறையாக வருகின்றது. இந்த எறும்பு எப்படி வருது, எங்கேருந்து எப்படி வேகமாக வருது, அதை சொல்கிறாங்க. அது வட்டரங்க நடுமடையில் தான், அது வட்டமான மேடை. இந்த மழை பொழிகின்ற போது அந்த மழையினுடைய துளிகள் எப்படி எவ்வாறு வட்டமாக விடுகின்றன, இதெல்லாம் எழுத சொல்கிறார்கள், வரைய சொல்கிறார். வரைய என்னது, செம்மண் தாளும் வண்ண குச்சிகளும் தருகிறார்கள். அப்போ குழந்தைகளுக்கு இயல்பாக அந்த மழை நீரை பார்க்கின்றப்போ இயற்கையை நேசிக்கக்கூடிய பாங்கு அங்கே கற்றுத்தரப்படுகின்றது. இதுதான் உண்மையான கல்வி, இதுதான் குழந்தைகள் விரும்பிய கல்வி. இப்படி தான் ஒரு காலகட்டத்தில் குருகுல கல்வி முறையில் இருந்துச்சு. குழந்தைகள் அந்த முயன்று கற்றல், பழகி கற்றல், அறிந்து கற்றல். ஒரே ஒரு வகுப்பறையில் உட்கார்ந்து கொண்டு ஆசிரியர் சொல்வதை கேட்டுக்கொள்வது மட்டும் கல்வி அல்ல. அதுக்காக குழந்தைகள் இல்லை. அந்த குழந்தைகள் அந்த பொருளோடு ஓடி ஆடி விளையாடி கற்க வேண்டும். அதுதான் கல்வி கற்பிக்கக்கூடிய முறை என்பதை நம்முடைய மூதாதையர்கள் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அதுதான் மீனாட்சி அவர்கள் அழகாக எடுத்துரைக்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், ஒரு சின்ன குழந்தை 2.5 வயசு குழந்தைக்கு தானாக சாப்பிட தெரியாது. ஆனால் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுரும். காயாமல் சாப்பாடு விட்டுருவாங்க. அது சிறுநீர் கழிக்க கூட தெரியாது. ஆனால் அது பழக்கணும் அப்படின்றாங்க. பல் விளக்க தெரியாது. வகுப்பறையில் போய் மத்தியானம் தூங்கிடும். அந்த குழந்தைகளுக்கு எப்படி கற்றுத்தருகின்றோம்? நம்முடைய கல்வி முறை எப்படி இருக்குது? இது நிச்சயமாக மாற்றப்பட வேண்டிய ஒன்று என்பதை தன்னுடைய கவிதையின் மூலமாக ஆழமாக பதிவு செய்கிறார் மீனாட்சி அவர். தான் பாருங்கள், ஏற்கனவே இந்த பாட்டை பார்த்துட்டு இருந்தோம். என்னது, மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்க நடு மேடையில் வீழ்ந்து வழியும் துளிகளின் வடிவத்தை ஓவியமாய் தீட்ட செம்மண் தாளும் வண்ண குச்சிகளும் தருகிறார்கள். அது மட்டும் இல்லை, காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமாம். அதான் இயற்கை, அங்கே மயில் அப்படியே நடந்துட்டு இருக்கு. அதுபோல் நீ நட, அப்படி காலை தூக்கி தூக்கி வச்சு நட அப்படி நட சொல்லி தருகிறார்கள். அங்கே மயில் என்ற பறவை எப்படி இருக்கும், தேசிய பறவை. மயில் பாடத்தில் சொல்லக்கூடாது, காட்டணும். மாமர குயிலுடன் இசைக்க வேண்டுமா. அங்கே மரங்கள் இருக்கின்றன, மரங்களிலே அங்கே குயில்கள் கூவி கொண்டிருக்கின்றன. அந்த குயிலை பார்த்து நீ அது போல கூவு. அங்கே ஒரு ஓசையை கற்றுத்தருகிறார்கள். வண்ணத்து பூச்சியுடன் பறந்து ஆடிப்பாடி திரிய வேண்டுமாம். ஆடி திரிய வேண்டுமா. ஒரு வண்ணத்தை பூச்சி அப்படி அதான் வண்ணத்து பூச்சி அங்கே இருப்பார். அது எப்படி பிறகு போய் யாரும் அப்படிங்க ஓடி போய். அப்போ அதை போல அங்கிட்டு இங்கிட்டு ஆடி திரிய வேண்டுமாம். இப்படித்தான் கல்வி கற்க வேண்டும் என்று கூறுகிறார். காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமாம், மாமர குயிலுடன் இசைக்க வேண்டுமாம், வண்ணத்து பூச்சியுடன் பறந்து ஆடி திரிய வேண்டுமாம். இந்த இங்கே காலையில் மயில், அந்த மயிலோட பிள்ளைகளும் அந்த மயில் பின்னாடி அப்படி அது நடக்கிற மாதிரி அப்படி தோகை விரித்து அப்படியே சிலிர்த்து நடப்பதைப் போல இவர்களும் நடக்க வேண்டும். குயில், மரங்களில் இருக்கக்கூடிய குயிலை போல இசைக்க வேண்டும். குயில் எவ்வாறு கூவுகின்றது, ஒவ்வொரு பறவையும் ஓசை எழுப்புகின்ற போது அந்த ஓசையை அறிந்து அது அந்த பறவையினுடைய ஓசை, அது இதுதான் அந்த பறவை என்ற அந்த பறவையை கண்களால் காட்டி நேரடியாக பார்த்து அது கூவுகின்ற முறையிலே கூவி இவர்கள் கூவ கற்றுக்கொள்கிறார்கள். அப்போ இங்கே கற்றுத்தரக்கூடிய கல்வி என்ன கல்வி என்றால், அந்த பொருளை பார்த்து இயற்கையை ரசித்து
உண்மையாக உணர்ந்து கற்கக்கூடிய கல்வி இதுதான் உண்மையான கல்வி என்பது. அதே போல் பட்டாம்பூச்சிகளை போல் ஆடிப்பாடி தெரிய வேண்டும். குழந்தைகள் ஒரு அறையில் உட்கார்ந்து கொண்டு படிப்பது கல்வி அல்ல. ஆடிப்பாடி அவர்கள் விரும்பிய வண்ணமாக அவர்கள் இயற்கையை ரசித்து இயற்கையுடன் ஒன்றி கல்வி கற்க வேண்டும் என்பதை இங்கே அழகாக பதிவு செய்கிறார்கள் இரா மீனாட்சி அவர்கள். பாருங்க, மாலையில் மரங்களின் முதுகினை செல்லமாய் வருடிவிட வேண்டுமா? அப்படியே மரங்களோட சேர்ந்து அப்படியே ஓடி ஆடி விளையாட வேண்டும். மரங்களை தொட்டு தடவி வருடி செய்ய வேண்டுமா? குறுஞ்செடிகளுடன் உற்சாகமாய் பேச வேண்டுமாம். செடிகளில் அமர்ந்து அந்த செடிகளினுடைய இதழ்களை, பூக்களை, காம்புகளை, மலர்களை தடவி கொடுத்து அதனுடன் பேச பழக வேண்டுமா? இயற்கையோடு இயற்கையை நேசிக்கின்ற கல்வியாக இருக்க வேண்டும். இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள்? ஒரு குழந்தை ஏங்குகின்றது, அம்மா என்னை இந்த பள்ளியில் நீங்கள் சேருங்கள், இதுதான் நான் விரும்பும் பள்ளி என்று ஒரு குழந்தை தன்னுடைய ஆதங்கத்தை, தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய வேண்டுகோளை பெற்றோரிடம் முறையிடுவதாக இந்த பாடலை அழகாக வடிவமைத்திருக்கிறார் இரா மீனாட்சி அவர்கள். இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள்? குழந்தை விரும்புகின்ற கல்வி இதுதான். நாம் சேர்ப்பது கல்விக்கூடம் அல்ல, நாம் திணிக்கின்றோம் கல்வியை குழந்தையிடம். அதனால்தான் இதுக்கு பேர் பிள்ளைக்கூடம். பிள்ளைகள் கூடுகின்ற, பிள்ளைகள் விரும்புகின்ற ஒரு இடமாக இந்த பிள்ளைக்கூடம் இருக்கின்றது. என்ன சொல்கிறாங்க? தாய் மொழியிலே பயின்று யாதும் ஊரன உலகின் உறவாகவே விரும்புகின்றேன் நான். குழந்தைகிட்ட எப்படிப்பட்ட எண்ணங்கள் வேண்டும்? பரந்த எண்ணங்கள் வேண்டும். இயற்கையைப் போல, வானத்தைப் போல, பூமியைப் போல, மரத்தைப் போல, செடியைப் போல, பறவையைப் போல பரந்த இதயங்களை உருவாக்கணும். அதை கணியன் சொல்லியிருக்கார், யாதும் ஊரே யாவரும் கேளீர். இப்படிப்பட்ட தாய்மொழி வாயிலாகத்தான் குழந்தைகளுக்கு கல்வியை ஊட்ட வேண்டும் என்பதை இங்கே மிக அழகான பாடல்களின் வாயிலாக இரா மீனாட்சி அவர்கள் கூறுகிறார். பாருங்கள், மாலையில் அப்படியே மரங்களை சேர்ந்து பிடிச்சி எவ்வளோ பெருசாக இருக்குது மரம், பாரு எத்தனை பேர் செய்கிறீங்க, இப்போ நம்மளோட பெருசு மரம், இந்த மரம் நமக்கு என்ன தருது? அப்போது இப்போ மாலையில் மரங்களுடன் குறுஞ்செடிகளுடன் பேச வேண்டுமா? ஒவ்வொரு ஆளுக்கு மரத்தை வளர்ப்பது பற்றியும், மரத்தினுடைய பயன்களை பற்றியும், மரம் மூலமாக இந்த சமுதாயம் என்னென்ன நன்மைகளை அடைகின்றது, ஏன் மரங்களை வளர்க்க வேண்டும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இப்படி இயற்கையாக கற்கக்கூடிய இயற்கை பள்ளிக்கூடத்திலே எங்களை சேர்க்க வேண்டும் என்று ஒரு குழந்தை விரும்புவது போல இந்த பாடத்தை அமைத்திருக்கிறார். அதான் கடியன் போகின்ற சொன்னார், யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லா ஊரும் நம்முடைய ஊர் தான், எல்லாருமே நம்முடைய உறவினர்களாக. இப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனைகளை குழந்தைகளினுடைய மனதில் பதிப்பதாக இந்த கவிதை அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் இந்த கவிதையினுடைய பொருள். திருப்பி இந்த பாட்டை மட்டும் உங்களுக்கு ஒரு தடவை திருப்பி வாசுனேன். மிக அழகான ஒவ்வொரு குழந்தையினுடைய கனவாக இருக்கக்கூடியது இந்த கவிதை என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இரண்டாவதுல பாருங்கள், இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது. இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள்? கோடையில் எந்த காலத்தில் வேப்பம்பூ பூக்கும்? கோடை காலம்னா என்ன, குளிர்காலம்னா என்ன, எல்லாம் சொல்கிறாங்க. வேலி ஓணான் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்கிறார்கள். வெட்ட வெளியில் தட்டுக்கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்கச் சொல்கிறார்கள். மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்க நடுமேடையில் வீழ்ந்து வடியும் துளிகளின் வடிவத்தை ஓவியமாய் தீட்ட செம்மண் தாளும் வண்ணக் குச்சிகளும் தருகிறார்கள். மேலும் காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமாம், மாமர குயிலுடன் இசைக்க வேண்டுமாம், வண்ணத்து பூச்சியுடன் பறந்து ஆடித்திரிய வேண்டுமாம். மாலையில் மரங்களின் முதுகினை செல்லமாய் வருடிவிட வேண்டுமாம், குறுஞ்செடிகளுடன் உற்சாகமாய் பேச வேண்டுமாம். இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள்?
தாய் மொழியிலே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான் என்று இரா மீனாட்சி அவர்களுடைய கவிதையோடு இன்றைய வகுப்பு நிறைவு செய்கிறேன். அன்பு மாணவர்களே, நன்றி, வணக்கம்.